ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் இங்கே நல்லா இருக்கிறோம். பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டதுலேருந்தே காலையில் 8 மணிக்கு தான் எந்திரிப்போம். நானும் பசங்களும் நல்லா தூங்கிட்டு இருப்போம். ஆனால் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக எந்திரிச்சு பழகணுங்கிறதுக்காக மாற்றிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் காலையில் 6:30 மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். பசங்களை வந்து ஒரு 7 மணிக்கு மேலே தான் எழுப்பி விட்டோம். பசங்களை எழுப்பி விடும்போதே என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் எழுப்பி விடுவேன். ஏன்னா ஒரே பாத்ரூம் தான் இருக்குது. எல்லோரும் அட் த டைமில் எந்திரிச்சா நமக்கு வேலையே ஓடாது. அதனால் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு பசங்களை எழுப்பி விட்டுட்டு வந்துட்டேன். டெம்பரேச்சர் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சம்மர் முடிஞ்சு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதில் இன்றைக்கி வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கு மனசே இல்லை. பெட்லேயே உட்காந்துருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து டயத்துக்கு கரெக்டாக போகணுங்கிறனால அவங்கள அனுப்பி விட்டாச்சு பாத்ரூம்குள்ளே. ஒருத்தராக மாற்றி மாற்றி 2 பேரும் குளிச்சுட்டு வந்துடுவாங்கன்ட்டு. காலையில் சாப்பிட்டுட்டு போயிடுவோங்கிறது தான் பிளான். ஏன்னா போகிற இடத்துல லேட்டாகும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிடாம பசங்கள வெளியில் கூப்பிட்டு போனால் சின்ன பையனுக்குலாம் வந்து கொஞ்சம் மயக்கம் வந்துடும். அதனால் சாப்பிட்டுட்டு போயிடலாங்கிறதுக்காக அவங்க குளிக்க போனப்போ நான் வந்து தோசை ஊற்றிட்டேன். நைட்டு வச்சுருந்த தக்காளி சட்னி மீதி இருந்தது. அதனால் அதை வந்து சூடு பண்ணி கொடுத்துட்டேன். ஆளுக்கு 2 தோசை சாப்பிட்டுட்டு போயிட்டா நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சுதுங்கிறதுக்காக. அவங்கள சாப்பிட்றதுக்கு உட்கார வச்சதுக்கப்புறமா நைட்டு கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். கிச்சன் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவுனது இல்லாமல் அதை எடுத்து வச்சுருந்தா தான் அந்த கிச்சனே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கழுவுன பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு மாவு வந்து காலி ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து சின்னவனுக்கு எப்போவுமே வந்து வீட்டில் தோசை மாவு அவனுக்காகவே அரைச்சி வச்சுருவேன். சில நேரத்தில் சப்பாத்தி போட்டுக்கலாம் நம்ம. ஆனால் சப்பாத்தி போட்டால் நம்ம போட்ட அன்னைக்கு தான் வந்து அவன் சப்பாத்தி வேணாம் எனக்கு தோசை கொடு, இட்லி கொடுன்னு ஏதாவது கேட்பான். அதனால் நான் ரொட்டீனாக வந்து அவனுக்காகவே மாவு அரைச்சி வச்சுருவேன். ஒரு தோசைக்கு போல் மாவு மீதி இருந்தது. அந்த மாவை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரிசி வந்து நம்ம வெளியில் போகிறப்பயே நனைய போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அரிசியும் வந்து இட்லிக்காக ஊற போட்டுட்டேன். மார்னிங் சாப்பாடு வந்து எடுத்துக்கல. ஒரு பிளாக் காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிடுவோம்னு நினச்சேன். அதுக்குள்ளக்கவே டைம் லேட் ஆகிடுச்சு. போகிற அவசரத்தில் ஹஸ்பண்ட் வந்து லேட் ஆகிடுச்சின்னு கத்தவே நான் வந்து இட்லிக்கு மட்டும் ஊற போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இட்லிக்கு மட்டும் அரிசியை ஊற போட்டுட்டேன். அந்த அரிசி வந்து நான் எப்படிக்கான ரேஷியோவில் போடுவேன்னா 4:1 ரேஷியோவில் போடுவேன். அந்த உலக்கில் வந்து 2 உலக்கு இட்லி அரிசி போட்டேன்னா ஒரு அரை உலக்கு போல் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் போடுவேன். அரிசி மட்டும் ஊற வச்சுட்டேன். உளுந்து வந்து நம்ம போயிட்டு வந்து ஊற வச்சுக்கலாங்கிறதுக்காக அது வந்து ஊற வைக்கலை. பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு வழக்கம் போல் லேட் பண்ணிட்டாங்க. ஜென்ரலாகவே வந்து சின்னவன் வந்து சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆக்கிடுவான். அவன் அன்றைக்கி அதோட போதும்னு சொல்லிட்டு கொடுத்த 2 தோசையில் 1 தோசை தான் சாப்பிட்டான். அதோட போதும்ன்ட்டு டைம் ஆகவே நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். மார்னிங் நான் சாப்பிட்டுட்டு போகலை இல்லையா, வர்ற வழியில் வந்து அதனால் ஒரு காஃபி மட்டும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஹாட் சாக்லேட் காஃபியும் கூடவே ஒரு ஹேஷ் ப்ரௌன் வந்து வாங்கியிருந்தேன். ஹேஷ் ப்ரௌனுங்கிறது நம்ம அந்த பொட்டேட்டோவில் வடை மாதிரி தட்டி போட்டிருப்பாங்க. அதை வந்து சின்ன பையனுக்கு கொடுத்துட்டேன். அவனும் வந்து ஒரு தோசை தான் சாப்பிட்டான். அவனுக்கு வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு. அதனால் பசிக்கும் மாவும் இல்லைங்கிறதுனால அவனுக்கு அந்த ஒரு ஹேஷ் ப்ரௌனை கொடுத்துட்டேன். காஃபி வந்து நானும் பசங்களும் ஷேர் பண்ணி 3 கப்பு அவங்க வந்து வாங்கும்போது வேண்டானாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கேட்டதுனால 3 கப்பு ஷேர் பண்ணி நாங்கள் குடிச்சுக்கிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா தான் வந்து ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீனிங் ஒர்க் முடிச்சாச்சு. இன்றைக்கி எண்ணெய் ஜாடிலாம் வந்து காலி ஆகிடுச்சுங்கிறனால எப்போ எண்ணெய் ஜாடி காலியானாலும் அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கழுவிட்டு தான் ரீஃபில் பண்ணுவேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊறணுங்கிறதுக்காக அதை ஊற வச்சுட்டேன். இட்லிக்கு மாவு ஊற போட்டிருந்ததுனால அதை வந்து கிரைண்டரில் ஓட விட்டுட்டேன். ஏன்னா எல்லா ஒர்க்கும் ஒரே நேரத்தில் சைட் பை சைட் முடிஞ்சிருங்கிறதுக்காக. பசங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் ஆரம்பிக்குது. அதனால் லஞ்ச் பேக்கை லைட்டாக வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணி போட்டலான்ட்டு அதையும் வந்து டிட்டர்ஜென்ட் நம்ம நார்மல் துணி துவைக்கிற டிட்டர்ஜென்ட்லேயே வந்து லிக்யூட்லேயே வந்து ஊற வச்சுருக்கேன். மாவு ஓட விட்டுக்கிட்டே வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கான காய்கறிகள் கட் பண்ணிட்டேன். கேரட் தான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணேன். கேரட் வந்து நல்லா இந்தளவுக்கு மெல்லிசாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு மெல்லிசாக முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணால் தான் சரியாக இருக்கும். பீன்ஸ் காய் இல்லாததுனால கேரட்டும் பன்னீரும் மட்டும்தான் வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளக்க மாவு வந்து ஓடி முடிஞ்சிருச்சு. அதனால் இது ஓடி முடிஞ்சிச்சுன்னா நைட்டுக்கு வந்து நம்ம சிம்பிளாக இட்லி பண்ணிக்கலாம். மாவு புளிச்சு வந்துருச்சுன்னா. அதனால் அதை ஓடி முடிஞ்சதை எடுத்து வச்சுட்டேன். பன்னீர் எப்போவுமே ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இன்றைக்கி மத்தியானம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால காலையிலே பன்னீர் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இருந்தாலும் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வெளியில் வச்சு ஒரு
ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் கழிச்சு தான் குக் பண்ணுவேன். பட் இருந்தாலும் அந்த குக் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் வார்ம் வாட்டரில் பன்னீரை வந்து சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த வார்ம் வாட்டரில் இருந்தால் நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் எப்பவும் போல். அதனால் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் போட்டு பன்னீரை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த வார்ம் வாட்டர்லேயே ஊற வச்சுருக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு காயெல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபுல்லாக நம்ம காயை வந்து குக் பண்ண போகிறதில்ல. ஒரு 80% போல தானே குக் பண்ணுறோம். அது குட்டீஸ்க்கெலாம் கொடுக்குறதுனால காய் வந்து கம்மியான டயத்தில் நம்ம வேக வைப்போம். அதனால் எந்த அளவுக்கு மெல்லிசா முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசா வந்து கட் பண்ணிட்டேன். ஆனியன், கேரட் 2ம் கட் பண்ணியாச்சு. குடமிளகாய் மட்டும் மெல்லிசா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். வீட்ல குடமிளகா பசங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம குழம்புலலாம் சேர்த்தா தனியா எடுத்து வச்சுருவாங்க. இந்த ஃப்ரைட் ரைஸில் சேர்த்தா மட்டும் அந்த காயோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்கள அறியாமையே 1, 2 சாப்பிட்ருவாங்க. அதனால் ஃப்ரைட் ரைஸில் நான் அந்த குடமிளகாய மட்டும் கண்டிப்பாக போட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை சேர்க்காம பண்ண மாட்டேன். பன்னீர் ஒரு 5 மினிட்ஸ் அந்த வார்ம் வாட்டரில் ஊறினதுக்கப்புறமா எடுத்துகிட்டு க்யூப் மாதிரி குட்டி குட்டி பீசஸில் கட் பண்ணிவிட்டேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு அரிசி 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. தண்ணி வந்து பாயில் பண்ணதுக்கப்புறமா நல்லா அந்த பபுளாக வந்ததுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துருக்குறேன். ரைஸ் சேர்த்து அதில் உப்பு ரைஸ்க்கு தேவையான உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் மேலே சேர்த்துருக்குறேன். ரைஸ் வந்து கொதித்து வந்து கரெக்டாக அந்த நம்ம நல்லா ரைஸ் வந்து சேர்த்ததுக்கப்புறம் கொதித்து வரும்போது 7 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து வடித்து எடுத்துடணும். அந்த 7 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வச்சுட்டோன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சாதம் வந்து குழஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் அந்த டைம் மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அரிசி வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரும். அந்த கொதித்து வந்ததுலேருந்து 7 நிமிஷம் கணக்கு பண்ணிப்பேன். பன்னீர் வந்து கட் பண்ணதை பேனில் எண்ணெய் சேர்த்து லைட்டாக அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நம்ம கடைசியாக அந்த ஃப்ரைட் ரைஸில் சேர்க்கும் போது சேர்த்துக்கலான்ட்டு. அந்த பன்னீர் ஃப்ரை பண்ண ஆயில் மீதி இருக்கும்ல, அந்த ஆயிலே வந்து வெங்காயம், கேரட்டு இந்த 2 நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் கேப்சிகம் சேர்க்கணும். கேப்சிகம் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பன்னீர், ரைஸு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சைட் டிஷ்க்கு வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்காக வேறு எதுவும் காயெல்லாம் இன்றைக்கி பண்ணலை. முட்டை இருந்தது வீட்டில், அதனால் எக் ஆம்லெட் தான் போட்டுக்கிறேன். கேப்சிகம் அந்த 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அரிசி வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை சேர்த்துட்டு ஏற்கனவே அரிசி ஊறுறதுக்கும் வந்து நம்ம உப்பு சேர்த்துடணும். காய்க்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடரும் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக மேட்டாப்பில் அப்படியே கலந்து விட்டுறணும். சைடிஷ்க்கு வந்து முட்டை ஆம்லெட் பண்ணியிருக்கேன் இல்லையா, 2 முட்டை சேர்த்து ஆம்லெட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து 2 ஆம்லெட் போட்டிருக்கேன். ஒரு ஆம்லெட்டில் 2 முட்டை, ஆளுக்கு ஆஃப் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. பசங்களோட லஞ்ச் பேக்கை வாஷ் பண்ணிவிட்டு அந்த பக்கெட்லேயே வந்து லைட்டாக அப்படியே கவுத்தி வச்சுட்டேன். தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறமா வீட்டில் பால்கனியில் காய போட்டுக்கலான்னு. லஞ்சுக்கு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் கூடவே வந்து எக் ஆம்லெட்டும் தான். முட்டை சமைச்சாலே வந்து எனக்கு அந்த அடுப்பு வந்து அந்த முட்டை ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சாப்பிட்டு முடித்ததுமே வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து கழுவி க்ளீன் பண்ணிட்டேன். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சதில் கொஞ்சமாக மட்டும் மிச்சம் விழுந்துருச்சு. அதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு கிச்சனில் வந்து அடுப்பு க்ளீன் பண்ணதுனால கையோட வந்து பாத்திரமும் கழுவி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரமும் கழுவிட்டேன். ஈவினிங்கும் திரும்ப வந்து கடைக்கு போகிற வேலை இருக்குது. அதனால் இப்போவே வந்து பாத்திரத்தை கையோட க்ளீன் பண்ணிவிடுவோம். உட்காந்துட்டா வந்து நமக்கு எந்திரிக்கிறதுக்கு மனசே வராது. அதனால் பாத்திரத்தையும் கையோட க்ளீன் பண்ணியாச்சு. நான் என் வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கூட சின்ன பையன் வந்து சாப்பிட்டு முடிக்கலை. அவனை சாப்பிட வைக்கிறது வந்து பெரிய விஷயம். ஒவ்வொரு நேரம் சாப்பிடுவான், ஒவ்வொரு நேரம் வந்து அப்படியே போய் குப்பையில் போட்டுட்டு எந்திரிச்சிட்டு போயிடுவான். நான் இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக பார்த்தேன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் டீ போடுற ஒர்க்கு ஹஸ்பண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அந்த லஞ்ச் பேக்லாம் துவைச்சிருந்தேன் இல்லையா, அதை தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா பால்கனியில் வந்து காய வச்சுட்டேன். டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக காயறதுக்கு 1 நாள் 1.5 நாள் போல் ஆகும். அதனால் நல்லா கிளிப்பு போட்டு விட்டு காய வச்சாச்சு. டீ போடுறதுக்கு இன்றைக்கி ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்ததுனால அவர் வந்து பால் கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு தண்ணி நிறையா ஊற்றிட்டாரு. கடைசி பாலும் நிறையா இருந்தது. ஸோ அதனால் போடுற அளவை விட எக்ஸ்ட்ராவாக டபுள் அளவு டீ போட்டுட்டாங்க. 3 கப்பு டீக்கு பதிலாக இன்றைக்கி 6 கப்பு போல் டீ போட்டாச்சு. பட் ஆனால் சர்க்கரை போட்டிருந்த அளவு 3 கப்புக்கு தான். எனக்கும் பையனுக்கும் வந்து சர்க்கரை இல்லாமல் டீ வந்து குடிக்கவே முடியாது. அதனால் அவங்க அப்படியே குடிச்சிட்டாங்க. நானும் பையனும் மட்டும் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து குடிச்சிட்டோம். டாய் எதுக்கு? என்ன டாய் வேணும்? அம்மா லெகு வேணும். என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்?
கடைக்கு போகிறோன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எவ்வளோ சண்டை இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்துப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து பெரிய பெரிய லிஸ்ட்டாக போட்டு லகு வாங்கித்தா, ட்ரக் வாங்கித்தான்னாங்க. பட் இந்த வாட்டி கடைக்கு போனப்போ அவங்களுக்கு தேவைப்பட்ட எதுவுமே வாங்கலை. அவங்க சொன்ன எதுவுமே வாங்கலை. பசங்களுக்கு ஸ்கூல் சப்ளைஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது. வீட்லேயும் பென்சில், கிரையான்ஸ்லாம் தேவை இருந்தது. அதனால் அதை மட்டும்தான் வாங்கிட்டு கூடவே வந்து நைட்டு வந்து நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் சைனீஸ் நூடுல்ஸ், ஹக்கா நூடுல்ஸ் மாதிரி போடுவோம் அப்படின்ட்டு அந்த நூடுல்ஸ்க்குரிய பாக்கெட்டை, அது போக சாஸ் வந்து வீட்டில் கிடையாது. சாஸே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வாங்காமல் வச்சுருந்தேன். பட் இந்த ஹக்கா நூடுல்ஸ் போடும்போது நம்ம அந்த சோயா சாஸ் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்குன்ட்டு சாஸ் மட்டும் வாங்கிட்டு தேவையான காய்கறிகள் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். சேம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இதுவும் வந்து பீன்ஸ் இல்லாததுனால கேரட்டு, அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா கோஸ் வந்து போட்டிருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து காலையில் கட் பண்ணி வச்சுருந்த மீதி குடை மிளகாய் இருந்தது, அது போட்டிருக்கேன். கேரட் வந்து நீல வாக்கில் மெல்லிஸாக வந்து அந்த நூடுல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது அந்த முட்டைக்கோஸ் வந்து சேர்க்கலை. எப்பயுமே வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸு, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நான் முட்டைக்கோஸ் வந்து சேர்க்க மாட்டேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த ரோட் சைடு ஸ்டைலில் பண்ணினா மட்டும்தான் முட்டைக்கோஸ் சேர்த்துப்பேன். ஏன்னா முட்டைக்கோஸ் சேர்த்து பண்ணுறது சீக்கிரமாக ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், கெட்டு போன மாதிரி ஆயிரும். அதனால் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்கும் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்க்கும் முட்டைக்கோஸு சேர்க்க மாட்டேன். இந்த வாட்டி நூடுல்ஸுங்கிறனால கொஞ்சமாக முட்டைக்கோஸும் சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஹக்கா நூடுல்ஸ் எடுப்போன்னு தான் கடையில் உள்ள சைனீஸ் செக்ஷன் போயிருந்தேன். அந்த சைனீஸ் செக்ஷனில் உள்ள நூடுல்ஸ் பாக்கெட் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆனால் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அது வந்து அந்த ஹக்கா நூடுல்ஸ் மாதிரி இல்லை. நம்ம நார்மல் மேகி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. அதுலேயே வந்து உள்ளேயே வந்து நம்ம மேகியில் கொடுக்குற மாதிரி மசால் பாக்கெட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 நூடுல்ஸ் மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து பாயில் ஆனதுக்கப்புறமா 2 நூடுல்ஸ் போட்டுட்டு லைட்டாக அதை வந்து அந்த ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டுருந்தேன். அப்புறமா வந்து பத்துமோ பத்தாதோ சின்னவன் வந்து நானும் நூடுல்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தான். அவனோட தேவைக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு சில நேரம் அவன் சாப்பிட மாட்டான், ஒரு சில நேரம் அவன் சரின்னு சாப்பிடுவான். பட் இன்றைக்கி வந்து செய்யும் போதே வந்து நானும் சாப்பிட்றேன் நூடுல்ஸ்ன்னு சொல்லியிருந்தான். அதனால் அவனுக்கு வந்து சேர்த்து பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு 3 பாக்கெட் நூடுல்ஸ் வந்து போட்டிருந்தேன். அதில் உள்ள மசால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். கடைசியாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நூடுல்ஸ் போட்டுட்டு நல்லா தண்ணியில் முங்குற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து அப்பப்போ ஃப்ளிப் பண்ணி போடணும். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு சைடு வேகும், இன்னொரு சைடு வேகாத மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்து ரொம்ப குழஞ்சி, இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். பேனில் வந்து 3 முட்டை சேர்த்துருக்குறேன். 3 முட்டை சேர்த்துட்டு அந்த முட்டையை வந்து லைட்டாக அப்படியே ஸ்டிர் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த முட்டையை தனியாக எடுத்து வச்சிடணும். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சோம்ல, அதே மாதிரி இது வந்து எக் நூடுல்ஸுங்கிறனால எக்கு வந்து 3 பாக்கெட்டுங்கிறனால 3 எக்கு சேர்த்துருக்குறேன். 3 எக் சேர்த்துட்டு அதை லைட்டாக ஸ்டிர் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடுறேன். நூடுல்ஸ் வந்து பாயிலிங் டைம் வந்து அந்த பேக்கெட்லேயே கொடுத்துருந்தாங்க 2 to 3 மினிட்ஸ்னு. நான் கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸில் தான் எடுத்தேன். 3 மினிட்ஸில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த 3 மினிட்ஸ்லேயே வந்து அப்பப்போ ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கணும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை வந்து நான் வடிகட்டி எடுத்துட்டேன். முட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே பேனில் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். நூடுல்ஸ்க்கு வந்து எல்லா காயும் வந்து நீல வாக்கில் கட் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு வெங்காயம், கேரட் எல்லாமே வந்து நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் சேம் மெத்தட் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு பண்ண மாதிரி தான். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மற்ற காய்கறிகளையும் போட்டு வதக்கிடணும். சின்னவன் வந்து சாப்பிடுவானோ சாப்பிட மாட்டானோன்னு எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது. ஏன்னா அவன் வந்து ப்ளைன் நூடுல்ஸ் சாப்பிடுவான், காய்கறிகள்லாம் போட்டால் சாப்பிடுவானான்னு டவுட்டாக இருந்தது. அதனால் ஏதுக்கும் வந்து இட்லி வந்து ஒரு தட்டு மட்டும் ஊற்றிடுவோன்னு சொல்லிட்டு அதுக்கும் சைட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கோஸும் கேரட்டும் சேர்த்து அதுவும் நல்லா ஒரு 80% குக் ஆயிடணும். குக் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த குடை மிளகாய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதெல்லாமே கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கும். பசங்க எடுத்து ஓரம் கட்டி வச்சுருவாங்க. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்து அதிலேயே நல்லா கலந்து விட்டுட்டேன். சோயா சாஸ் வந்து இதுதான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். சோயா சாஸ் எல்லாம் வந்து அந்த எப்படினாலும் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட்டுங்கிறனால அதை யூஸ் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
பட் இன்றைக்கி வந்து இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு சோயா சாஸ் ஊற்றினா தான் நல்லாயிருக்குங்கிறதுனால தான் இந்த வாட்டி கடைக்கு போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். டொமேட்டோ சாஸும் என்கிட்ட கிடையாது. எந்த சாஸுமே இல்ல. கெச்சப் மட்டும்தான் வீட்ல இருந்தது. அதனால கொஞ்சமா டொமேட்டோ கெச்சப்பும், சோயா சாஸும் கொஞ்சமா சேர்த்துட்டு, அத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 80% காய்கறிகள் வெந்ததுக்கு அப்புறமா தான் 2 சாஸும் சேர்த்தேன். ஒரு தடவ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா, காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்குள்ள உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம வந்து காய்கறிக்கு உண்டான அளவு உப்பு தான் சேர்த்துருக்கிறேன் நான் இதில. ஏன்னா ஏற்கனவே சாஸ்லயும் வந்து கொஞ்சம் உப்பு டேஸ்ட் கலந்து தான் இருக்கும். அதனால காய்கறிகளுக்கு உண்டான அளவு மட்டும் தான் உப்பு சேர்த்துருக்கிறேன். இந்த மசாலா கூடவே இந்த நூடுல்ஸ் கூடவே சேர்ந்து கொஞ்சம் மசாலா பாக்கெட்லாம் இருந்தது. நம்ம மேகில இருக்கிற மாரி இதுக்குள்ளக்கையும் ஒவ்வொரு பாக்கெட்லயும் ஒவ்வொரு மசாலா இருந்தது. நான் வாங்குன நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் சிக்கன் ஃப்ளேவர். அதனால இந்த பாக்கெட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட்லயே இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 2 பாக்கெட் மட்டும் ஃபர்ஸ்ட்டு கலந்தேன். கலந்துட்டு அந்த மசாலாவ லைட்டா தொட்டு சாப்பிட்டு பார்த்தப்போ, அதோட டேஸ்ட்டு நல்லா இருந்த மாரி இருந்தது. அதனால அந்த குடுத்திருந்த அந்த 3 பாக்கெட்லயும் 3 குட்டி மசாலா பாக்கெட் இருந்தது. 3 பாக்கெட்டையுமே அதில கலந்துட்டேன். டேஸ்ட்டு சூப்பராவே இருந்தது. நான் கூட நல்லா இருக்காதுன்னு நெனச்சேன். ஏன்னா இது வந்து சைனீஸ் செக்ஷன்ல எடுத்திருந்ததுனால, அவங்களோட டேஸ்ட் ஃப்ளேவர்லாம் இருக்குங்கிறதுக்காக நல்லா இருக்காதுன்னு நெனச்சிருந்தேன். பட் அது வந்து சரியா இருந்தது. உப்பு மட்டும் காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். வேற எக்ஸ்ட்ரா எந்த உப்பும் சேர்த்துக்கல. இந்த ஸ்டேஜில அ நம்ம அந்த நூடுல்ஸ் வந்து வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கிறோம்ல, அத வந்து இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா, நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிரும். நூடுல்ஸ்க்கு உண்டான உப்பு வந்து நம்ம சேர்த்த அந்த மசால் பாக்கெட்லேயே வந்து உப்பு கலந்திருந்தது. அதனால தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா எந்த உப்பும் சேர்த்துக்கல. இது கூடவே இட்லிக்கு வந்து பாத்திரம் தண்ணி சூடு பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? அது கொதிச்சிருச்சு. அதனால இட்லி வந்து ஒரு தட்டு மட்டும் அந்த மேல் தட்டுல உள்ள இட்லி மட்டும் 5 இட்லி அது வந்து ஒரு தட்டுல. அந்த 5 இட்லி மட்டும் ஊத்திக்கிட்டேன். ஒரு வேளை மீதி இட்லி இருந்துச்சு, பசங்க சாப்பிடாம நூடுல்ஸே சாப்பிட்டாலும், ஹாட் பேக்ல எடுத்து வச்சுட்டோம்னா, மறுநாள் காலைல திரும்ப ரீஹீட் பண்ணி, இல்லாட்டி இட்லி உப்புமா மாரி செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சாப்பிடலன்னு ஒரு வேளை அவன் சொல்லிட்டான்னா, திரும்ப அந்நேரத்துக்கு வந்து இட்லிக்கு திரும்ப தண்ணிய சூடு பண்ணி அவிக்கிறது கஷ்டம். இந்த ஒர்க் பண்ணும்போதே சைட்லயே அதுவும் பண்ணிடுவோன்ட்டு இட்லிக்கும் வச்சுட்டேன். நூடுல்ஸ் கலந்ததுக்கப்புறமா இந்த மாரி நல்லா வந்து அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாரி பிரிச்சு விடணும் ஃபர்ஸ்ட்டு. நூடுல்ஸ பிரிச்சு விட்டு அந்த காய்கறியோட 2 ஃபோர்க் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியா இருக்கும். முதல்ல நூடுல்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி பிரிச்சு விட்டுறணும் எல்லா சைடும். அதுக்கப்புறமா காய்கறிகளோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து மாவு இன்னைக்கு காலையில அரைச்ச மாவு தான். அது வந்து இந்த நூடுல்ஸ் செய்யும்போதே நல்லா புளிச்சு வந்துருச்சு. நைட்டு இட்லி பண்ணுவோன்னு தான் ஃபர்ஸ்ட்டு நெனச்சிருந்தேன். கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த சடனான சேஞ்சு நூடுல்ஸ் பாக்கெட்ட பார்த்து சோயா சாஸ்லாம் பார்த்தோனே ஒரு தடவ செஞ்சு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு அதுக்கு மாறியாச்சு. நூடுல்ஸும் சூப்பராவே வந்திருந்தது. அந்த மசாலா பாக்கெட்டோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே வந்து அந்த எக் நூடுல்ஸ் வந்து நம்ம கடையில வாங்கி சாப்பிட்ற மாரி சூப்பரா இருந்தது. மட்டும் இல்லாம அந்த ஹக்கா நூடுல்ஸ் மாரி இல்ல. நம்ம நார்மல் மேகில செஞ்ச நூடுல்ஸ் மாரி தான் இருந்தது. பட் ஆனா அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் இதுவும் சேர்த்து சூப்பராவே இருந்தது. இந்த ஃபுல் டே விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.